குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம், பிரச்சனை சந்தித்தவர்களுக்கு சமாதானம் அல்லது மறுவாழ்க்கை. இவை அனைத்தும் கடகராசி நேயர்களுக்கு நடக்க இருக்கிறது. தொழில்துறையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தொழில்துறையில் முன்னேற்றம், கடன்பட்டவர்களுக்கு கடன் நிவர்த்தி, ஆரோக்கியம் கெட்டவர்களுக்கு ஆரோக்கியம் நிவர்த்தி, வெளியூர் பயணம் செல்ல இருக்கிறவர்களுக்கு வெளியூர் பயணம் வெற்றி. ஏன் கடகராசியில் பிறந்திருந்தவர்களுக்கு அரசியல்வாதிகளாக இருந்தாலும் வெற்றி, அரசாங்கத்தில் இருந்தாலும் வெற்றி. ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும் எனது அன்பு சகோதர சகோதரிகள். அண்ணன் என்ன இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சியாக சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நினைப்பீங்க. நான் அப்படி அதிகமாக மிகைப்படுத்தி பேசியது இல்லை என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இருப்பினும் அஷ்டம சனி விலகினால் பல நன்மைகளை நடக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதற்கு முக்கியமான காரணம் என்னவாக இருக்க வேண்டுமென்றால், நான் சொன்னது அப்படியே நடந்தாக வேண்டும் என்றால், ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருக்க வேண்டும். பன்மடங்கு வெற்றியாகும். நான் ஏற்கனவே சொல்லியது போல, சனி பயிற்சினால் நான் சொன்ன அனைத்து நன்மைகளும் 25% இருக்கும். ஜனனகாலத்தில் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் 100 மடங்கு சாதகமாக இருக்கும் என்பதில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. அடுத்ததாக அவர்களுக்கு சப்போர்ட்டாக குரு பயிற்சி ஆகிறார். ஜென்ம குரு. ஜென்மம் என்பது உடலாகும். ஜென்ம குரு ராமர் வனத்திலேம்பாங்க. அது பொதுவான கருத்து. அது வெளியூர் வெளிதேசம் போகிறதுக்கான ஒரு அறிகுறியாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜென்மம் என்பது உடம்பு. சில பேருக்கு உடம்பு பாதிக்கும். இந்த நிலையில் குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி வருகிறார். உச்சம் பெற்ற குரு. அவர் எங்கே இருந்ததால் தான் என்ன? அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் சனி, ஓடிப்போ போறவருக்கு 9ஆம் இடத்தில் குரு, நல்லா இருக்க போறவருக்கு தான் லக்கணத்தில் குரு இருப்பார் என்பார்கள். லக்கணம் என்பது நம்முடைய ஜனனகாலத்தில் இருக்கின்ற லக்கணம், லா என்று போட்டிருக்கும். கோச்சாரத்துக்கு லக்கணம் என்பது சந்திரா லக்கணம் என்று பொருள். அப்போ சந்திரா ராசியில், அதாவது கடகராசியில் குரு இருப்பது மிகப்பெரிய வெற்றியை தருவதற்கு தான் வருகிறார். 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். மிகப்பெரிய வெற்றி ஸ்தானம் அந்த 3 இடங்களும். ஆகவே சனிப்பெயர்ச்சி சாதகமானது.